நாம் இந்த நாட்களில் விசுவாசிகள் குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில் நிறைய திறந்த வாசல்கள், உடைந்து போன பகுதிகள் காணப்படுகிறது. அதை பார்த்துட்டு நம்ம சும்மா அமைதலாக இருப்பதற்காக தேவன் நம்மை உருவாக்கவில்லை. இந்த நாட்களில் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த திறந்த இடத்தை, உடைந்த இடத்தை அடைக்கணும். அதற்குரிய ஒரு வைராக்கியம் இந்த நாட்களில் நமக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த வைராக்கியம் தான் நமக்கு தேவை. ஏற்கனவே போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெஸ்டரேஷனை குறித்து ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இன்னுமே ரெஸ்டரேஷன் ஆகாமல் நிறைய குடும்பங்களில், நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சரி செய்யப்பட முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது. இதை நாம் குறித்து பார்க்கும் பொழுது நெகேமியாவில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நெகேமியா சிறையிருப்பில் இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய சொந்த ஊர்லேருந்து நிறைய ஜனங்கள் அந்த எருசலேமை குறித்து அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் வாசல்லாம் இடிக்கப்பட்டிருக்குது, எரிக்கப்பட்டிருக்குது. அங்கே இருக்கிற ஜனங்கள் சந்தோஷமாக இல்லை, சமாதானமாக இல்லை, ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே நெகேமியாவுக்கு ஒரு துக்கம் ஒன்று வந்துடுது. அந்த துக்கத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் அப்படியே அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. துக்கமுகமாக இருக்கும் பொழுது ராஜா பார்த்துட்டு, நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவன் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறான், எங்களுடைய ஊரில் இப்படி எல்லாமே சுவரெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, வாசல் எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக இருக்குது, நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணிவிட்டு ராஜாட்ட கேட்டுறான், நான் போய் அந்த இடத்த சரி பண்ணிவிட்டு கட்டிட்டு வரத்துக்கு எனக்கு ராஜா ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வருவேனே அப்படின்றான். அதே போல் ராஜா அனுமதி கொடுக்குறாரு. இவர் எருசலேமுக்கு வரார். இங்கே வந்தால் அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது அவர் போய் எல்லாத்தையுமே அங்கே யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லலை. தான் எதுக்கு வந்திருக்கிறேன், ஏன் வந்திருக்கிறேன்னு சொல்லலை. எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அதுக்கப்புறம் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். சரி, இப்போது அங்கே இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள்லாம் கொஞ்சம் பேர் மீதியாக இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் விவரித்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்முடைய தேசம் பாலாக கிடக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, இப்படி இருக்குது அப்படின்னோடனே அவங்களும். அதுக்கப்புறம் தான் ராஜா தனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார். அதுவரை யாருக்கிட்டையுமே அவர் எந்த காரியத்தையுமே ஷேர் பண்ணல. இப்போது நாமளும் நிறைய நேரத்தில் சில காரியங்களை குறித்து உடனே போய் மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய நம்மளுடைய திட்டத்தெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது திட்டத்துக்கு விரோதமாக பிசாசு என்ன பண்ணிடுறான், நிறைய ஆட்களை எழுப்பி நமக்குள்ளே ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் கொடுக்க முடியாது அவன் யோசனை செய்து சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல நெகேமியா என்ன பண்ணுறாரு, அதை போய் யார்ட்டையுமே அவர் ஷேர் பண்ணல. முதலாவது இவர் போய் அந்த எல்லாத்தையும் ஊரெல்லாம் போய் பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஜனங்களை கூப்பிட்டு நம்முடைய தேசம் இவ்வளோ பாலாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா, அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நல்ல வேலைக்காக தங்களுடைய கைகளை நெகேமியாவுக்கு கொடுக்குறாங்க, திடப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் நெகேமியா அந்த காரியங்களெல்லாம் செய்கிறார். இதுபோல் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமை, தேசத்தினுடைய நிலைமை, ஒருவேளை நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கலாம், நம்ம இருக்கிறதான இந்த பகுதியில் இருக்கிற குடும்பங்கள் அவங்களுடைய நிலைமைகளெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒரு போராட்டமான, ஒரு நிந்தையோடு, ஒரு அவமானத்தோட, கண்ணீரோட, கலக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உணர்வே இல்லாமல் போயிடுறோம். உணர்வில்லாத இருதயமாக இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் காணப்படுறாங்க. நாம் நல்லா இருந்த போதும் நம்ம நல்லா இருக்கிறோம், மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு இருக்காமல் நமக்குள்ள ஒரு பாரத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுக்கணும். அதற்காக தான் நம்ம இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். இப்போ இந்த பகுதியினுடைய ஜனங்களெல்லாம் பாருங்கள்,
ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒவ்வொரு பிரச்சனை இல்லைங்களா? நிறைய குடும்பத்தில் குடி, நிறைய குடும்பத்தில் பிரிந்து போயிருக்கிறாங்க, நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை, நிறைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, இப்படி துக்கத்தோடையே திரிகிறவங்கள நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் பார்த்தாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ளார என்ன பண்ணல, ஒரு உணர்வு நமக்கு வரல. இந்த ராத்திரி வேளையில் அந்த உணர்வை கற்றுக் கொடுக்க முடியாத நம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக யார் உத்தரவாதம் பண்ணுறது? இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். இந்த பகுதியினுடைய இந்த ரட்சிப்பிற்காக கர்த்தர் அதற்காக தான் உங்களை நம்பி இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். அப்போது இந்த உணர்வு நமக்குள்ளே இந்த நாட்களில் வரணும். இந்த பகுதியின் ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் ஜெபித்தது போல அல்ல. போராடி ஆண்டவரே இந்த பகுதி எங்களுக்கு நீங்கள் தரணும், இந்த பகுதியை இயேசுவுக்கு சொந்தமாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த பகுதியினுடைய ரட்சிப்பை தேவன் செயல்படுத்துவார். மேலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாரையனும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நம்முடைய தாய் தகப்பனோ சகோதர சகோதரிகளோ அவங்களும் நாம் என்ன பண்ணுறாங்கன்னு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்க்கணும்னாட்ட நம்ம இவ்வளோ நாள் இருக்கிறோம். இந்த வருஷ கடைசியில் நம்ம வரும்பொழுது நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த வருகிற புது வருஷத்தில் என் உறவுகள் எல்லாம், என் சொந்தங்கள் எல்லாம், என் தெருவெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய சபைகளும் நம்முடைய தெருவு எல்லாமே ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு வச்சிங்க, ஒரே ஆடலும் பாடலும் துதியும் ஸ்தோத்திர சத்தமும் தான் கேட்கும். ஐயோ அப்படின்ற அந்த சத்தம் இனிமேல் வரக்கூடாது, நம்முடைய எல்லைகளுக்குள்ளர காணப்படக்கூடாது. அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம அதை குறித்து நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 3 அதிகாரம் 22லேருந்து 25 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். எரேமியா நல்லா தீர்க்கதரிசி அவர் சொல்கிறாரு. 3 அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து 25ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குகிறோம். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதாய் என்பது மெய். இஸ்ரவேலில் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இந்த லட்சையானது எங்கள் சிறு வயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. எங்கள் இலச்சையிலே கிடக்கிறோம். எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் போனோம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எரேமியா அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 24ஆம் வசனத்தில் அவருடைய லட்சியம் என்ன பண்ணுதான், அவருடைய சிறு வயது முதல் அவருடைய பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவருடைய ஆடுகளையும் மாடுகளையும் அவருடைய குமாரரையும் குமார்த்திகளையும் பட்சித்து போட்டது. அவர்கள் எப்படி இருக்காங்களாம், லட்சியிலே வெட்கத்திலே கிடக்கிறாங்களாம். எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போது நம்ம இந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். நம்மளை பார்த்து தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே, ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளே. ஒழுக்கம்னா ஜெபத்தில் ஒரு ஒழுக்கம் இல்லை, ஆராதனைக்கு வர்றதில் ஒரு ஒழுக்கம் இல்லை. இப்படி நிறைய பேர் நம்முடைய சபையிலே இப்படி இருக்கிறாங்க, சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. ஆராதனைக்கு வர்றதில்லை, லேட்டாக வர்றது. ஆராதனைக்கு வந்தாலும் ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்து தான் எரேமியா சொல்கிறாரு, சீர்கெட்ட பிள்ளைகளை. இப்போ நம்மையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறாரு. இப்போ நம்முடைய குடும்பத்தை நம்ம யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆராதனை நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆராதனைக்கு வரும் பொழுது எந்த யோசனையில் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் உணர்த்து வரானால் நம்ம இந்த ராத்திரி வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, நாங்கள் எங்களுடைய சீர்கேட்டையிலிருந்து நாங்கள் நல்ல காரியத்திற்காக உங்கள் அண்டையில் வரும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை இந்த ராத்திரி வேளையில் கேட்பார்.
ஓசியா 14 அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி வரும் பொழுது தேவன் நம்மை மறுசீரமைப்புக்கு கொண்டு வருவார். ராத்திரி வேளையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுசீரமைப்புக்கு நம்மை கொண்டு வருவார். ஓசியா 14 அதிகாரம் 1-6 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒளிவு மரத்தினுடைய அலங்காரத்தை கொள்ளவும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை கொண்டும். நம்ம தேவனிடத்தில் வரும்பொழுது நமக்கு எவ்விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஓசியாவில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம திரும்பி வரும்பொழுது 4ஆம் வசனத்தில் அவர் நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குவார். நாம் என்ன பண்ணணும்? அவரை மனப்பூர்வமாக நேசிக்கணும். அப்போது அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கும். அவர் நமக்கு பனியை போல் இருப்பார். நம்ம லீலி புஷ்பத்தை போல மலருவோம். லீபனோனை போல வேரூன்றி நிற்போம். நம்முடைய கிளைகள் ஓங்கி படரும். நம்முடைய அலங்காரம் ஒளிவி மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் நம்முடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுதான் நமக்கு குறித்து தேவன் இந்த நாட்களில் வைத்திருக்கிறதான ஒரு திட்டம். நம்ம ஓங்கி படரப்போகிறோம். அலங்காரம் உள்ள மரத்தை போல நம்ம செழித்து வளரப்போகிறோம். லீபனோனுடைய வாசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இதுவரையும் காணப்பட்டதான துர்நாற்றம் நம்மை விட்டு நீங்கும். ஒருவேளை நம்ம நல்லா குளிச்சு வாசனையெல்லாம் போட்டிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நம்ம மேலே ரட்சிக்கப்படாத நம்மளை பார்த்து கர்த்தர் அருவக்கூடியதான சில துர்வாசனைகள் நம்ம மேலே இருக்கும். அந்த துர் நாற்றங்கள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையை வாசனை உள்ள வாழ்க்கையாக மாற்றப் போகிறார். நம்முடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற அவல நிலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. 1-2 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. 59 1-2. ரட்சிக்கப்படாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. கேட்கக்கூடாத படிக்க அவர்கள் செவி மந்தமாகும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் அன்பாகும் தெரிவதை உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிப்படாத படிக்க அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆமாம், இந்த இடத்துல ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி கைகள் குறுகி போகவும் இல்லை. நம்முடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. பின்ன ஏன் நம்ம ஜெபம்னால் இன்னும் பதில் வராமல் இருக்குது அப்படின்னா, நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவாக பிரிவினைகளை உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்களே நமக்கு அவர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய நிலையை கர்த்தரிடத்தில் சரியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஏசாயா 59 அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆனால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய தேவனை பார்த்து சொல்கிறோம். நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணோம், ஆனால் தேவன் என்ன பண்ணல, என் ஜெபத்தை கேட்கல. என் வழி இன்னும் அந்தகாரமாகவே இருக்குது. என் குடும்பத்தில் மேலே இருக்கிற சாபங்கள் இன்னும் நீங்கவே இல்லை. பழைய நிலைமையிலே இருக்கிற ஒரு ரெஸ்டரேஷனே என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போமானால் இந்த நாளில் நம்முடைய தேவனிடத்தில் நம்ம திரும்பி வரணும். அதுதான் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அவரிடத்தில் மனம் திரும்பி வரும்பொழுது அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். அவர் நமக்கு அளிக்கிற உத்தரவாதம் அதுவாகத்தான் இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய குணம், அவர் எப்போதும் நம்மை மறுசீரப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். உடைந்து போனதான நிலையில் இருக்கிறதான நம்முடைய குடும்பத்தை சரி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. நம்முடைய குடும்பம் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை எத்தகைய மோசமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெபிக்கிறதான ஜெபத்தை கேட்டு இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார்.
ரொம்ப முன்னாடி இருந்து நம்ம முன்னாடி நாட்கள் இங்கே வந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு வீடுகளையா. இப்போ இந்த ஜெபம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நாட்கள்லாம் கர்த்தர் என்ன சொன்னார், இந்த பகுதியில் ஒரு பெரிய ரட்சிப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு தான் நமக்கு வாக்கு பண்ணினார். ஒவ்வொரு தடவையும் நம்ம கூடி வந்து ஜெபிக்க முடியும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை தான் நமக்கு கொடுத்துக்கிட்டே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் சொல்லி ஏறக்குறைய ஒரு 10-12 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆனால் இன்னும் அது நிறைவேறவே இல்லை. இந்த நாட்களில் அது நிறைவேறும்படியாக நாம் நம்மை சுற்றி காணப்படுகிறதான உடைந்து போன பகுதிகளை, நம்மை சுற்றி காணப்படுகிறதான அக்கிரமக்காரர்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கணும். இது நம்ம செய்ய தவறிட்டோம். இதை செய்யும்படியாக நம்ம இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய எதிராளி என்பவன் ஒருவன் உண்டு. யோவான் 10 வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவது. அவனுடைய வேலையை அவன் இரவும் பகலும் சரியாக கச்சிதமாக அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்மளை நம்பி நம்ம கையில் கொடுத்ததான அந்த உத்தரவாதத்தை உணராமல் அந்த வேலையை சரியாக செய்யாத நம்ம அசதியாக தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் எதிரி வேகமாக கலையை விதைச்சிக்கிட்டே இருக்கான். ஃபாதர் பாடுவார் இல்லைங்கன்னா, நம்ம தூங்கினால் எதிரி கலையை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். இப்போ நம்ம தூங்குகிறோம், ஜெபிக்க மறந்துட்டோம். இதை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய தூக்கத்தை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். இந்த கனநித்திரையின் ஆவி இந்த நாட்களில் நம்மை அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பங்களில் ஜபமே இல்லை, குடும்ப ஜபமே இல்லை. சபையில் நிறைய குடும்பங்களில் குடும்ப ஜபமே இல்லை, ஜபிக்கிறதே இல்லை. அவங்க ஜபம் பண்ண வந்தாலும் ஜபம் பண்ண முடிகிறதில்ல. கூட்டத்தோடு அப்படியே கூட்டத்தில் என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சபையில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரே ஆராதனை அப்படி இப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜபமே இல்லாமல் இருக்குது. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷன் தேவைப்படுது. இந்த நாட்களில் அந்த மறுசீரமைப்பு நம்முடைய வாழ்க்கையில் தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு தேவை, நம்முடைய சபைக்கு தேவை என்பதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒத்துக்கொண்டு நம்ம இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய எதிராளி அவன் வேகமாக அவன் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு கொடுத்ததான அந்த பொறுப்பில் அவன் ஒரு நாள் லீவ் போடுறதே இல்லை. 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், வருஷத்தில் 365 நாளும் அவன் வேகமாக கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாம் வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு வரோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்துட்டு திருப்பியுமா நம்முடைய பழைய காரியங்களிலேயே நம்ம போயிட்டே இருக்கிறோம். இப்போ தேவனுக்காக நம்ம என்னத்தை செய்கிறோம், இதுவரையில் என்ன செஞ்சுருக்கிறோம், எதை சாதித்திருக்கிறோம் தேவனுக்காக. இந்த பகுதியில் நிச்சயமாக நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு வந்தால் கூட இந்த பகுதியில் திரளான ஆத்மாக்கள் சபைக்கு வந்திருப்பாங்க. இப்போது இந்த பகுதி இங்கே இருக்கிறதில்ல, இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாருமே தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்கணும், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணுன்ற அந்த ஒரு உத்தரவாதம் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளாகவும் வந்து இந்த ராத்திரி வேளையில் தங்கணும். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த பகுதியின் ரட்சிப்பிற்காக, இந்த பகுதியினுடைய ஆசீர்வாதத்திற்காக, இந்த பகுதியில் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படியாக, பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியின் வல்லமைகள் நீங்கி சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படும்படியாக, சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷத்தை தேவன் தரும்படியாக இந்த நாட்களில் நாம் ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு நம்ம தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். முதலாவது தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இந்த ராத்திரி வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த குடும்பம், இந்த பகுதியில் இருக்கிற சீர்கெட்டு போயிருக்கிற இந்த பகுதி சீராக்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற உடைந்து போன பகுதிகள் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டின் வாசல்களும் அக்கினியினால் சுட்டப்பட்டு ஓட்டையாக இருக்குது. பிசாசு எந்த திறந்து கதவு பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளுக்குள்ளாரே வருவானா, திறந்திருக்கிறதான பகுதிகளுக்குள்ளே அவனால் எவ்வளோ எளிதாக வர முடியும் இல்லைங்களா. அதனால் தான் வேகமாக அவன் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காலம் தான் உண்டு என்று சொல்லி. 1 பேதுரு 5:8 இருக்கு இல்லைங்களா, எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். இப்போ சத்துரு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். நாம் அந்த திறப்பில் நிற்கக்கூடியதான ஆட்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரையுமே குடும்பமாக தேவன், இந்த குடும்பத்தை தேவன் திறப்பில் நிற்கிற குடும்பமாக குடும்பத்தை தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையுமே திறப்பில் நின்று ஜெபிக்கணும்னு தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணிக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல அங்கே அந்தியூர்லேருந்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னி இந்த குடும்பத்தில் ஒரு மகளாக தேவன் இணைத்திருப்பதற்கு காரணம் எல்லாருமே இணைந்து இந்த பகுதியினுடைய ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தருடைய
நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டமும் சித்தமும் அதுதான். தேவன் உங்களுடைய சித்தம் எதுவோ நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? தேவனுடைய சித்தம் இதுதான். இந்த பகுதியினுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் ஜபிக்கணும், இணைந்து ஜபிக்கணும், போராடி ஜபிக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் எப்படியாச்சும் விடுதலை பெறணும்னு சொல்லி அந்த போராட்டத்தினுடைய அந்த ஜபம் நமக்கு தேவைப்படுகிறது. அது இல்லைன்னா இந்த பகுதியில் இருக்கிற இந்த இருள் இன்னும் காரிருளாக மாறிடும். இப்போ ஏற்கனவே இருள் தான் இந்த பகுதியில் இருக்குது. அந்த இருள் காரிருளாக மாறிடுச்சுன்னா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம போய் எதுவுமே செய்ய முடியாது, யாருக்குமே போய் எதுவுமே இயேசு நல்லவர்னு சொல்ல முடியாது. அப்படியேப்பட்டதான ஒரு நெருக்கத்துக்குள்ளே நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதை உணர முடியாதபடிக்கு இந்த நாட்களில் நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த மறுசீரமைப்புக்கு முதலாவது காரணம் என்ன தெரியுங்களா? தடை பண்ணுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் இல்லை. பழைய காரியங்களிலே நம்ம இன்னும் அகப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட கீழ்ப்படி. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். அதில் எத்தனை வார்த்தை நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி தைரியமாக நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு விதமான நடுக்கம் தான் இருக்குது. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பாத, விட முடியாத காணப்படுகிற பாவங்கள், கீழ்ப்படியாத காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை, தேவனுடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது இந்த ரெஸ்டரேஷன் ரொம்ப தாமதித்து கொண்டே இருக்கும். நம்மளை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்பி வாங்க அப்படின்றார். நம்மளை பார்த்து இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் கூப்பிட்றார். உங்களுடைய மறைவான பாவங்கள், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், எதுலெல்லாம் கீழ்ப்படியலைன்னு சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை. ஆவியானவர் நம்மளை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபம் வேதம் வாசிக்கும் பொழுது கூட ஆண்டவர் உங்களோட பேசுவார். நிச்சயமாக நம்மளோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறார் அவர். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படியாமையே இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் நாம் அதற்காக ஒப்பு கொடுக்க போகிறோம். எசையா 59 வசனங்களில் அவருடைய ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறுக்கி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினைகளை உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமையினால தான் இது நம்முடைய இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா தடைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். அதை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த ராத்திரி வேளையில் எதற்கெல்லாம் நான் கீழ்ப்படியல ஆண்டவரே, எனக்கு அதை உணர்த்துங்க. நான் கீழ்ப்படியாத நான் போகும்பொழுது என்னை உணர்த்துங்க ஆண்டவரே, என்னை பிடிச்சி என்னை திருப்பிங்க ஆண்டவரே, என்னை மறுபடியும் அவங்க வழியில் கொண்டு வாங்க. என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என் மேலே கொடுத்ததான அந்த வரவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பகுதியின் ரட்சிப்பிற்காக எங்களை குடும்பமாக இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அடுத்ததாக, மறைந்திருக்கிற பாவங்கள் நம்முடைய சீரமைப்பை தாமதப்படுத்தும். அறிக்கை செய்யப்படாத, தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க முடியாத காணப்படுகிறதான சில பாவங்கள் இருக்கும். பாவங்கள்னா பெரிய பெரிய பாவங்கள் அப்படிலாம் இல்லை. நம்ம வேதம் வாசிக்காதது ஒரு பாவம், மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க முடியாதது ஒரு பாவம், வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்க முடியாதது ஒரு பாவம், ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வர முடியாதது ஒரு பாவம். இதெல்லாமே தான் நம்முடைய இந்த பகுதியின் ரட்சிப்பிற்கு ஒரு தடையாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய மறுசீரமைப்பை அதுதான் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, லேட் பண்ணிகிட்டே இருக்குது. சங்கீதம் 66 வசனத்தில் பாருங்கள், சொல்கிறாரு சங்கீதக்காரன், சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சித்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நம்முடைய இருதயத்தில் எந்த விதமான சிந்தனைகள் இருக்கிறது? நமக்கு ஒரு நமக்கு விரோதமாக சண்டை போட்டிருக்கலாம், அவங்கக்கிட்ட அவங்க மேலே நமக்குரிய சிந்தனைகள், அவங்க நினச்சாலே ஒரு கோபமாக இருக்குதா, அவங்கள பார்த்தா பேச முடியாமல் இருக்கிறப்பா, அவங்க பேசாமல் போகலாம், ஆனால் நாம் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட பேசணும். ஆண்டவரால் தான் நமக்கு கொடுக்குற ஒரு 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 ஆறுதலான வார்த்தை, ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காமி அப்படின்றார். நம்ம அந்த மாதிரி எதுவுமே செய்கிறதே இல்லை. அப்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, நல்ல சிந்தனை இல்லை, அக்கிரம சிந்தனை தான். அவன் செஞ்ச மாதிரியே நான் அவனுக்கு செய்யணும், அவன் பழி வாங்கின மாதிரி அவன் செஞ்சதுக்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குமுச்சுன்னா, தேவன் என்ன சொல்கிறாரு, அக்கிரம சிந்தை உன் இருதயத்தில் இருக்கிறபடினாலே
நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன்றார். இதனால் தான் நம்முடைய நிறைய ஜெபத்திற்கு பதில் வராததற்கு காரணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான தீமையான சிந்தனைகள், அக்கிரம சிந்தைகள். அதுதான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீரமைப்பை ஏற்படுத்த முடியாதபடிக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இப்போ இந்த சீரமைப்பு நம்முடைய வாழ்க்கையில் சரியாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை மறுசீரமைப்பபடியாக கர்த்தரிடத்தில் கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க, என் குடும்பத்தை சீர்படுத்துங்க, என் எல்லையில் உடைஞ்சிருக்கிற பகுதிகளெல்லாம் அடைக்கப்பட போவதாக அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று வாசிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3:7-8 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேலர் வனாந்திர பிரயாணத்தில் தொடர்ச்சியான பாவங்களினாலும் கீழ்ப்படியாமையினாலும் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டாங்க. நியாயாதிபதிகள் 3:7-8 வாசிக்கும் பொழுது, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உள்ளவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையில் வெற்றி கொண்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் செய்தார்கள். ஆமாம், வனாந்தரத்தும் அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு கீழ்ப்படியாமல் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு விசுவாசிக்காமல் அவங்க செயல்பட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணார், அவங்கள எதிரி நாட்டிய ராஜாவுடைய கையில் விற்று போட்டுட்டார். இப்போ நம்மளும் பிசாசுக்கு நிறைய நேரத்தில் நம்ம அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த காரியங்கள் எல்லாத்தையும் சரி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுசீரமைப்பை தேவன் இந்த நாட்களில் கட்டளையிடுவார். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறுசீரமைப்பு வருவதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் விசுவாசத்திலே குறைவு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போது விசுவாச குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெஸ்டரேஷனை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ நமக்குள்ள விசுவாசம் வரணும். விசுவாசம் கேள்வியினால், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போது தேவன் அதிகமாக வாசிக்கும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் பெருக போகிறதாக இருக்கிறது. அதனால் விசுவாசம் பெருகுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்கும் பொழுது, வேதத்தை அதிகமாக தியானம் செய்யும் பொழுது நமக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் அதிகப்படுத்துவார். விசுவாச குறைவு மறுசீரமைப்புக்கு தடையை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. யாக்கோபு 1:6-7 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அதனால் நம்முடைய விசுவாச குறைவு இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் காற்றில் அடிபட்டு அலைகிறது போல கடலின் அலைக்கு ஒப்பாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, சந்தேகம் இருக்குது, பயம் இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சந்தேகத்தையும் பயத்தையும் நம்ம இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு வெளியேற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கணும். அடுத்ததாக இந்த மறுசீரமைப்பு பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மறுசீரமைப்பை அது என்ன பண்ணும், தடை செய்து கொண்டே இருக்கிறது. 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம பயப்படுகிற ஆவியை பெற்றுக்கொண்டு இருப்போமானால் ரெண்டுக்குமே என்றைக்குமே ஒத்தே போகாது. பயமும் தேவனை அறிகிறதான அறிவும் ஒன்றா இருக்கவே முடியாது. பயம் இருந்துச்சுன்னா தேவன் இருக்க மாட்டார், தேவன் இருந்தால் பயம் இருக்காது. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. பயம்தான் நம்முடைய ரெஸ்டரேஷனை தடை பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் இப்போ நீங்கள் பார்க்குறத விட இன்னும் அதிகமான ஒரு ரெஸ்டரேஷனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் செய்ய போகிறார். உங்களுடைய எல்லையில் செய்ய தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. ஆனால் அது செய்ய முடியாததற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பயம் என்கிறதான அந்த ஒரு தீமையின் குணம் நம்முடைய எல்லைகளுக்குள்ள ஒரு உடைப்பை ஏற்படுத்தி
தேவன் செய்ய நினைத்திருக்கிறதான காரியங்களை தடைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தேவன் செய்ய நினைச்சார்னா அது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் உங்களுக்கென்று எதையெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் எப்படியும் அவர் நிறைவேற்றுவார். அவரால் 1008 வழி இருக்குது. நம்ம தான் திட்டம் பண்ணி இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு. அவர் நம்ம நினைக்கிறத விட, வேண்டுகிறதை விட அதிகமான கிரியைகளை, அதிகமான காரியங்களை செய்யும்படியாக தேவன் நமக்கு திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படுகிற பயம் தேவனுடைய திட்டத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. வேற யாரும் இல்லை, நமக்கு விரோதமாக யாரும் மந்திரவாதமோ சூனியமோ யாரும் எதுவும் பண்ண முடியாது. நமக்குள்ளே இருக்கிறதான பயமே நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி அவன் வைத்திருக்கிற தீமையான காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வரும்படியாக அவன் யோசித்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி நிறைய நேரத்தில் இந்த எல்லைகளுக்குள்ளே அவன் உங்களை தாக்கும்படியாக அவன் அநேக முறை வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அதை தான் சொல்கிறார். நிறைய நேரத்தில் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வந்து உங்களை தாக்கும்படியாக. ஏன்னா உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. அது மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறதுன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் உங்களை கொண்டு அது நடக்கக்கூடாது. உங்கள் மூலமாக தேவன் செய்ய நினைச்சது தடைப்படணும். அதனால் என்ன பண்ணுறது, தந்திரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பயத்தை, ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை அவன் கொடுத்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற முடியாதபடிக்கு இதுவரையிலும் தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு, வருகிறதான புதிய வருஷத்தில் நீங்கள் இந்த பயமில்லாத ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய எல்லைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இன்னும் 1000 மடங்கு பெருக போகிறது. அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான திட்டம். இதுதான் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு சொல்லும்படியாக என்னை சொல்கிறாரு, எனக்கு சொல்லிட்டே இருக்கிறார். சொல்லு, அவங்கள குறித்து நான் வச்சுக்கிற திட்டம் மகா பெரியது. அவங்களை குறித்து வைத்துக்கிற திட்டம் அவங்களுக்கு தெரியல. நிறைய நேரத்தில் நான் உணர்த்துறேன், ஆனால் உணர முடியாதபடிக்கு அவங்க எதையோ ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பயம்தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரோதியாக இருக்குது. அதனால் நீ சொல்லு, நான் அவங்களோட இருக்கிறேன், நீங்கள் பயப்படவே அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ நினைக்கிறத விட, வேண்டிக் கொள்றதை விட பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக இந்த பகுதியினுடைய ரட்சிப்பிற்காக தேவன் செய்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் செஞ்சிட்டார். இனிமேல் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை நம்முடைய கண்களினால் பார்க்கவும் இல்லை, காதுகளினால் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்காக ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் மிகவும் பெரிதானதாக இருக்கிறது. இதுதான் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம். சாதாரணமான ஒரு காரியம் நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறதான திட்டம் அது மிகவும் பெரியது. கடந்த நாட்டில் நான் மோகன் கூட சொல்கிறேன், உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஒரு புதிய பிஸ்னஸை கர்த்தர் கொடுக்குறார். அது உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாகவே வந்துகிட்டே இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த பயம், கலக்கம்தான் அந்த பிஸ்னஸை உங்களுக்குள்ள தேவன் நடத்த முடியாதபடிக்கு தடை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. நீங்கள் இருக்கிறது போல் நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறார். அநேகரை நீங்கள் போஷிக்கப்படிங்க. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். அதற்குரிய நாணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். பொருளாதார தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ராத்திரி வேளையில் அதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படியாக சொல்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோட பிஸ்னஸை கர்த்தர் பெரிதாக மாற்ற போகிறார். நீங்கள் நினச்சி பார்த்திராத உயரத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போய் உங்களை யாரெல்லாம் கேவலமாக இல்லைன்னா உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட உங்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். இதுதான் வருகிறதான புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டம். அதனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சீரமைப்புக்குள்ளே நீங்கள் வரணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படுகிற உடைந்து போன பகுதிகள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் என்னை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி, என் எல்லையை சுற்றி அது புதுப்பிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு நமக்கு நம்பிக்கை தேவை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். உதாரணம், இஸ்ரவேலர் அவிசுவாசத்தினாலே கானானுக்குள் போவதை 40 வருடங்கள் தாமதிக்க செய்தது.
இஸ்ரவேல் புத்திரர் அவங்க எகிப்திலேருந்து புறப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினார், கானானை நான் உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன், பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்குள்ளே அவங்களுக்கு கொண்டு போவேனார். ஆனால் இவங்க வனாந்தரத்தில் வரும்பொழுது இவங்க வாழ்க்கையில் அடிக்கடி அந்த அவிசுவாசமும் பயமும் சந்தேகமும் மாறி மாறி வந்ததுனால அவங்களை என்ன பண்ணிடுச்சுன்னா 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்கள அலைய வச்சிருச்சு. தேவன் செய்ய நினைச்சதை தடைப்பட்டுருச்சு. தேவன் நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறதான அவிசுவாசமும் பயமும் தேவன் செய்ய நினைச்சதை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இதுக்கு உதாரணத்துக்கு பார்க்கலாம் பாருங்க. என்னாகமம் புஸ்தகம் 14 அதிகாரம் 2ஆம் வசனத்திலேருந்து 4ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவங்கள அந்த கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வரும்படியாக ஒரு கூட்ட ஜனங்களை அவர் என்ன பண்ணுறார், ஒரு தலைவர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். அவங்க போயிட்டு நல்ல காரியங்களை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? 2ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவளை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாக இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம், எங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒரு சொல்லி கொண்டார்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவங்க என்ன பண்ணல, விசுவாசிக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளோ நாள் நம்மளை வீணாக அலைய வச்சுக்கிட்டேன்னு நான் மோசே, இவன் பேச்செல்லாம் இனிமேல் கேட்க வேண்டாம். நாம் என்ன பண்ணுவோம், நாம் ஒரு புதுசாக ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு நம்ம மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளை பிசாசு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஒரு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களை சுற்றிலுமா ஒரு கண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த கண்ணியை தெரியாமல் நீங்கள் போய் அதை நினச்சி அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நினச்சி பார்த்திராத உயரத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அதுதான் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறதான வார்த்தை. வருகிறதான வருஷத்தில் உங்களை நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் உயர்ந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். நீங்கள் நினச்சி பார்க்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ் இது அப்படிலாம் இப்படியா இருக்கா அப்படியா இருக்கான்னு. என்ன நிலைமை எப்படி இருந்தாலும் உங்களுடைய காரியத்தை கர்த்தர் தலைகீழாக மாற்றப் போகிறார். அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்த வார்த்தை. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறியாததினாலையும் அதை அவிசுவாசிக்கிறதுனாலையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீரமைப்பை இழந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. தேவன் உங்களை குறித்து ஒரு சீரமைப்பை, உங்களுடைய எல்லைகளுக்குள்ள ஒரு சீரமைப்பை செய்யணும்னு அவர் யோசித்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்முடைய அறியாமையினாலே. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இதுதான் நம்மளை கர்த்தர் ஆசாரியர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே தேவன் சத்தியத்தை சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுடைய வேலை ஒரு பக்கமாக இருந்தாலும் ஆண்டவருடைய நோக்கம் உங்களை சத்தியத்தை சொல்லணும், திறப்பில் நிற்கணும், மற்ற ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் உங்களை குடும்பமாக இணைச்சிருக்கிறார், சரிங்களா? அதனால் தேவனுடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு நீங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் இதை காண கர்த்தர் உதவி செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பாருங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்திற்கு ஒரு சாவி ஒன்று இருக்குது. அதான் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இப்போ வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பைபிள் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதிகமாக வேதத்தை தியானம் பண்ணணும். யோசுவாவுக்கு பாருங்கள் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம், யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து போவாய். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். அதனால் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்களுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. நீங்கள் 2 பேருமே இணைந்து இந்த வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார்.
இதற்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள், எதிர்மறையாய் காணப்படுகிறதான நம்முடைய எண்ணங்களும் யோசனைகளும் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய சிந்தை விட்டு வெளியேறணும். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணம் வரும். இவங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் எதிர்மறையான எண்ணம். அந்த எதிர்மறையான எண்ணத்தை உங்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய மூளைப்பகுதியை விட்டு நீங்கள் வெளியேற்றணும். தேவன் சொன்னது தான். அவர் ஒரு நாள் பொய் சொல்லவே மாட்டார். அவர் சொன்னது என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அது நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:33 பார்த்தீங்கன்னா, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை எடுக்கும். அதனால் தேவன் நம்மை அழைத்ததான தேவன் உண்மையுள்ளவர். நம்ம மோசம் போகக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை, அவிசுவாசமான வார்த்தைகளை, பயம் நிறைந்த வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது அது என்ன பண்ணுன்னா நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும். தேவன் செய்கிறதான சீரமைப்பு அது நிறைவேற முடியாதபடி போய்கிட்டே இருக்குது. இனி எவ்வளோ காலத்துக்கு இது இப்படியே போயிட்டே இருக்க போகுது? இன்னும் கொஞ்சம் காலம் தான். இந்த ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை தேவனுக்காக ஆயத்தப்படுத்தணும். இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்துறீங்களோ இல்லையோ, உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும்னு தான் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் தேவன் செய்ய போகிறதான ஒரு மறுசீரமைப்பாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை சீரமைக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தை சீரமைக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தை உருவாக்க போகிறார். உங்களுடைய தொழிலை உருவாக்க போகிறார். உங்களுடைய சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி. நீங்கள் இந்த குடும்பத்தினுடைய சந்ததியை கர்த்தர் இந்த நாட்களிலே காண செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்துருக்கிறார். அது இந்த நாட்களில் வாழ்க்கையில் காண போவீங்க. நீங்கள் நிச்சயமாக சாட்சி சொல்ல போகிறீங்க. தேவன் அந்த காரியத்தை இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னது தான். அவர் ஒரு நாளும் போய் சொல்லுகிற தேவன் அல்லவே அல்ல. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. தவறான ஆலோசனைகள் நம்மை தவறான இடத்துக்கு கொண்டு சென்றுவிடும். அதாவது சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனைகளுக்கு நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும். தேவன் நம்மை அந்த அசுத்தத்திலிருந்து பிரிந்து வரும்படியாக தேவன் இந்த நாட்களில் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:17 ஆனபடியால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு ஒரு உதாரணமாக லோத்துவை நம்ம பார்க்கலாம். லோத்து சோதமில் இருந்ததினால அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் இழக்க நேரிட்டது. எதிரி நாட்டு ராஜா இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். ஆனால் அந்த நேரத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தான் வீட்டில் இருந்ததான தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி லோத்துனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தாரோ அது எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி கொண்டு வர ஆபிரகாம் உதவி செய்தார். அந்த தேவன், ஆபிரகாமின் தேவன் தான் இந்த நாளில் நம்முடைய தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிட்டீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு உதவாமல் இருக்குதோ, அது எல்லாத்தையும் உதவி செய்யும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய போகிறார், சீரமைக்க போகிறார். இதில் ஒரு காரியத்தை நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஜபக்குறைவும் மற்றும் ஆவிக்குரிய யுத்தம் செய்யாததுன்னா இந்த மறுசீரமைப்பை நம்முடைய வாழ்க்கையில் தடை செய்து கொண்டே இருக்கிறது. ஜபம் இன்னும் அதிகமாக ஜபம் பண்ணுங்க. 2 பேரும் இணைந்து ஜபம் பண்ணுங்க. கரங்கோத்து ஜபம் பண்ணுங்க. யுத்த ஜபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் திட்டம் பண்ணியிருக்கிற எல்லா திட்டங்களையும் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா வாய்க்க செய்ய போகிறார். அதுதான் இந்த நாட்களில் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:17-19 வாசனங்களை வாசிக்கும் பொழுது ஆசாரியருடைய இந்த ஜெபம் இஸ்ரவேலருக்கு ஒரு சீரமைப்பை ஏற்படுத்தினது. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஆளுது. கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்திக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த வசனங்களையும் உங்களுக்கு நினைப்பூட்டுறார். உங்களுக்கு இது மறுசீரமைப்பை கொடுக்கக்கூடியதான ஒரு காலமாக இது இருக்கிறது. இனி காலம் செல்லாது. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் ஜபத்தை உதாசீனப்படுத்தலாம். ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான இந்த உடைந்து போன பகுதிகளையும் அது சீரமைக்க செய்யும். தானியேல் 21 நாள் உபவாசம் ஜபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார்.
வரக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதனால் மறுசீரமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நமக்கு பொறுமையும் உற்சாக ஆவியும் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். சோர்வியின் ஆவிகள் நம்மளை விட்டு வெளியேறும்படியாக நாம் இந்த நாட்களில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய எல்லைகளை குறித்து ஒரு மறுசீரமைப்பை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய எல்லைகளில், உங்களுடைய சந்ததியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். தேவனை உறுதியாக பிடிச்சிக்கொள்வோம். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். இப்போ ஹல்லேலூயா ரபா ரபா லதுலா தலா நஸ்துரை ரிதிரி லபலூக தலா தலா நஹதுரா தியோரியா ஷலபலா துலபலா ரதிரா நஸ்துரை நமதுஷ பலதிரா ரதிரே நமௌஷ பலதிரா நியாசியா. தேவனே, இந்த குடும்பத்தில் நீங்கள் மறுசீரமைப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுசீரமைப்பை ஏற்படுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா விதமான பாவங்களையும் கீழ்ப்படியாமைகளையும் நீ தயவு கூர்ந்து மன்னிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். மன்னிப்பீராக, எங்களுடைய கீழ்ப்படியாமையை மன்னிப்பீராக. உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியில், உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் நம்பாமல் செயல்பட்டுட்டோம், அதை தயவாய் மன்னிக்கும்படியாக இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவனை, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விசுவாசத்தை நீர் பெருகச் செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் பெருகச் செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான அறியாமையும் நீர் நீக்கி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இருள் விலகட்டும் ஆண்டவரே, இருள் விலகட்டும். வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. இருளிலே இவளுக்கு மறைந்திருந்ததான நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய வெளிச்சத்தினாலே காணப்படும்படியாக நீருடைய பிள்ளைகளுடைய கண்களை இந்த ராத்திரி வேளையில திறந்துள்ளபடியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தீமையான தொடர்புகளும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நீங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினாலே முழுமையாய் அபிஷேகத்தை இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் மேல் நீங்க அசைவாடுவீராக, ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தாமதமாய் கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சீக்கிரத்தில் சடுதியில உடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஏற்பட போவதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உடைய வாழ்க்கையில ஒரு நீடிய பொறுமையை கர்த்தர் கொடுப்பீராக. எதை குறித்து அவசரப்படாதபடிக்கு, ஆத்திரப்படாதபடிக்கு பொறுமையை இழந்து கர்த்தாவுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா தீமையான வார்த்தைகளை விளைவிட்டு விலகும்படியாக பொறுமையின் ஆவியை நீர்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை பார்க்கும்படியாய் கர்த்தருடைய கண்களை திறந்தள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வசனங்களினால், வார்த்தைகளினால் உடைய பிள்ளைகளை நீங்க நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை, உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி இவளுக்கு தொடர்ச்சியான மறுசீரமைப்பை நீங்க கட்டளையிடும்படியாக எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியான மறுசீரமைப்பு இவருடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர், நீங்க எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அன்பு மரப்புள்ள நல்ல தகப்பனே, கிருபையான